வெல்கம் டு உமன்ஸ் வேர்ல்ட். நான் இது வந்து ஒரு மார்க்கிங் வீடியோன்றதுனால இந்த சேனலில் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் வந்து ஒரு ஸ்டிச்சிங் அந்த மாதிரி வீடியோ கூட இந்த சேனலில் தான் போடலான் இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு போட் நெக் ப்ளஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிசைன்றதுனால நான் இதில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ப்ளவுஸை வந்துட்டு கீழ்ப்பக்கமாக, அதாவது கீழே மடிப்பு வந்து நம்ம பக்கம் இருக்கணும். கீழே வந்துட்டு ஒரு 2 இன்ச்சஸ்க்கு விட்டுறணும். ஏன்னா கீழே வந்துட்டு கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணும்போது லைட்டாக நூலாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் விட்டுருக்கேன். இந்த மாதிரி நூலெல்லாம் வரும் இல்லையா, ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைடில், அதாவது நீங்கள் வந்து மடித்ததை வந்துட்டு இந்த பக்கமாக, இதாவது ப்ளவுஸோடைய சென்டர் இது சரியா, இது வந்து ஓப்பன் இந்த பக்கமாக இருக்கணும். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் வந்து ப்ளவுஸோட சென்டர். கீழே ஒரு 2 இன்ச்சு பக்கமாக விட்டுட்டு இப்போ ப்ளவுஸை நீட்டாக மடித்த மாதிரி போட்டுடுங்க. இப்போ அளவு ப்ளவுஸையும் அதே மாதிரி மடித்த மாதிரி எடுத்துக்கலாம். கரெக்டாக அப்படியே 4ஆக மடித்ததை அப்படியே போட்டு கூட நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். பட் நான் அளந்தும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு கீழே மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ பேக்கில் வந்துட்டு இந்த இறக்கத்தை மார்க் பண்ணணும். இந்த சென்டரில் இந்த அளவு மார்க் பண்ணாவே போதும், இறக்கம் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ளவுஸை நீட்டாக மடித்தது மாதிரியே போட்டுட்டு மேலே ஷோல்ட்ரு கழுத்துக்கிட்ட இருக்கும் இல்லையா, அந்த அகலத்தை இப்போ மார்க் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அகலமெல்லாம் வந்துட்டு ஒரு 2.5 இன்ச்சு 2 இன்ச் இப்படி தான் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நார்மலாகவே 3 இன்ச்சஸ் வைக்கிறாங்க. ஸோ அது அவங்களுடைய பாடி இல்லை ஷோல்டரோட அளவை பொறுத்து. இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 3.5 இன்ச்சு இல்லை 4 இன்ச் அந்த மாதிரி வரும். 3 இன்ச் இருக்குது. இந்த கரெக்டாக இந்த ப்ளவுஸை வந்துட்டு பர்ஃபெக்டாக அந்த நெக்குக்கு நேராக வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ இதை கரெக்டாக வச்சுட்டு அளந்துக்கலாம். கரெக்டாக வச்சுட்டா கண்டிப்பாக ஒரு 3.5 இன்ச்சு, நான் சொன்னேன் இல்லையா, 3.5 இன்ச் கண்டிப்பாக வரும். இது வந்து போட் நெக் அப்படிங்கிறதுனால ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கோங்க. ஏன்னா போட் நெக் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்துட்டு இறக்கம் கம்மியாக வைப்போம். நெக்ஸ்ட்டு சைடில் நம்ம வந்து டிசைன்ஸ் வந்துட்டு இந்த அளவுக்கு போதும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐடென்டிக்காக நம்ம அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறதுனா அது சும்மா தான். நமக்கும் ஆரி ஒர்க் போடுறவங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ இந்த ப்ளவுஸ் அப்படியே எடுத்துடலாம். இந்த ஹைட் வந்து அப்படியே வச்சு மார்க் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி அளந்துக்கிறதுனாலும் அளந்துக்கோங்க. எனக்கு அளந்துக்கிறதுக்கு தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்ட் மெஷர் கிடைக்கும். அளந்தோம் அப்படின்னா ஒரு 14.5 இன்ச் வருது. கரெக்டாக அந்த மெஷருக்கு ஒரு லைன், அதாவது ப்ளவுஸோட சென்டர் இது. கொஞ்சம் தள்ளி சேம் அதே 14.5க்கு மார்க் பண்ணணும். நான் 14, ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே இறக்குவோம். ஸோ அது வேணும்னா பண்ணிக்கலாம். அது கரெக்டான ஃபிட்டிங் இருக்கும். ஷோல்ட்ரு ஒருத்தவங்களுக்கு இப்படி இறங்குன மாதிரி இருக்கும் இல்லையா, அவங்களுக்காக. இல்லை வேணான்னாலும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக 14.5 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதையும் வச்சு உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த நெக்கோட இறக்கம், இது போட் நெக் இல்லையா, ஸோ அதோட இறக்கத்துக்கு இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம். இந்த இடத்துல எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அளந்துட்டு தான் நம்ம ஒவ்வொரு தடவையும் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக 4.5 வச்சுட்டு அதை ஒரு லைன் போட்டுக்கணும். இன்கேஸ் வந்து நீங்கள் வந்துட்டு ஃப்ரண்ட்லேயும் போட்டு தான் வைக்கிறீங்க அப்படின்னா
எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 இன்ச் வைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 3 இன்ச் 3.5 இன்ச்னா 1.5 இன்ச்சாக சேர்த்து 5 இன்ச்சஸாக வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. இல்லை ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நீங்கள் நார்மல் நெக் தான் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக 4 வச்சுக்கலாம். இப்போ இறக்கும் ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இது அகலமாக வரும் அப்படின்றதுனால நம்ம ஃப்ரீ ஹேண்டில் போடாமல் வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு போட்டுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது சும்மா சாதாரணமாக நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இறக்கம் இருக்குது. ஸோ அதனுடைய மெஷருக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இப்போ ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இறக்கும் அந்த கீழே பாட் நெக் மாதிரி வரும் இல்லையா, ஸோ அதுதான். இதுக்கு வந்து நான் ஒரு கார்டு மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ அது கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ இந்த கார்டு மாதிரி கட் பண்ணதை அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன். எக்ஸாக்டாக இதுதான் அவங்களுடைய ஒரிஜினல் ப்ளவுஸோடைய அளவு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். அது வந்து மேலே வந்து போட் நெக்கோடது. ஸோ அது வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் கீழே வந்துட்டு அந்த ப்ளவுஸோட ஓப்பன் அளவுக்கு இருந்தால் போதும். இறக்கமும் சேம் அதே தான். இது வந்து ப்ளவுஸில் ஸ்ட்ரைட்டாக வரையக்கூடாது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்டையில் கட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா நம்ம அதை வந்துட்டு ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம டிசைன் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அப்பப்போ நீங்கள் எடுத்து ட்ரா பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது அப்படியே ஆப்போசிட்டில் வந்துட்டு எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு காட்டுறேன். நம்ம ஆல்ரெடி நிறைய ட்ராயிங்ஸில் வந்துட்டு பார்த்துருப்போம் இந்த மாதிரி கார்பன் ஷீட் வச்சு ட்ரா பண்ணுறது. டெய்லர்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க எங்கே ட்ரா பண்ணியிருக்காங்களோ அதில் நீடியில் வச்சு பஞ்ச் பண்ணி லைட்டாக ஓட்ட மாதிரி போட்டுட்டு ஆப்போசிட்டில் திருப்பி அப்படியே ட்ரா பண்ணிப்பாங்க. நம்ம இந்த மாதிரி கார்பன் ஷீட் இருக்கு இல்லையா, அதை வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். எழுத்து இருக்கிற சைடில் வந்துட்டு அச்சு விழுகாது. ஸோ அதுதான் வெளிப்பக்கம். நம்ம உள்பக்கமாக வச்சு எங்கே அச்சு வேணுமோ அங்கே ப்ளெயினாக இருக்கிற ஷீட்டை வச்சுட்டு ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணும்போது நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுட்டு ட்ரா பண்ணீங்களோ அதே ஆப்ஜெக்ட்ஸை வச்சுட்டு அப்படியே மேலே வந்துட்டு கோடு மாதிரி போடணும் நீடில் வச்சு. ஸோ அப்படியே போட்டிங்க அப்படின்னா அப்படியே அச்சு வந்து ஆப்போசிட்டில் விழுந்துடும். ஃபஸ்ட்டு பிளேட் வச்சு மேலே போட் நெக்கு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கார்டு வச்சு கீழே வந்துட்டு ஓப்பனுக்கு. இது எல்லாத்துக்குமே ஒரு நீடில் வச்சு லைட்டாக அப்படி கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சேம் இதே மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு தான் டிஃப்ரெண்ட் நெக் டைப்லாம் போடணும். உங்களுக்கு எந்த நெக் டைப் வேணும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு அதை போட்டு காட்டுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோடைய அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.